வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சினிமா, அரசியல், சமூக பிரச்சனை கலந்த ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா அர்ஜுன் நடிச்சு பிளாஸ்ட்னு ஒரு படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? பிளாஸ்ட் அப்படின்னு ஏதோ கராத்தே அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கராத்தே நல்லா பண்ணுவார். ஆனால் அவருடைய அரசியல் கராத்தே மாதிரி பார்க்க நல்லா இருக்காது. அவருடைய அரசியல்ங்கிறது முழுக்க முழுக்க மதவாத, சாதியவாத, ஒரு பிற்போக்குத்தனமான மக்களை முற்போக்கு சிந்தனையிலிருந்து பின்னால் இழுக்கின்ற ஒரு தன்மையுடையவர் தான் அர்ஜுன். ஒரு ஆர்எஸ்எஸ்கார் மாதிரி தான் பேசுவார். இப்போ அதாவது தமிழ்நாட்டில் இந்தியன்கிற உணர்வோடு இருக்கணும்லாம் படம் எடுப்பார். ஆனால் கர்நாடகாவில் போய் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணுங்கிற விஷயத்துக்கு பற்றி ஒரு படம் எடுத்ததில்லை. தமிழ்நாட்டை நீ இந்தியனா இருங்குவார். ரொம்ப மகிழ்ச்சி, நாங்கள் இந்தியனாக தான் பாருக்கோம், உங்கள் கர்நாடகாவை தண்ணி தர சொல்லுங்க பார்ப்போம். அது சொல்லவே மாட்டார் அவர். எங்கள் கர்நாடகா தண்ணி தராமல் ஏமாத்துது, தமிழர்களை வஞ்சிக்குது, கடைமடை பகுதியில் தஞ்சாவூர்காரங்களை ஏமாத்துதுன்னு அர்ஜுனை படம் எடுக்க சொல்லுங்க பாருங்க, எடுக்க மாட்டார். ஆனால் ஜெய்ஹிந்த், இந்தியன் நாங்கள் தமிழர்கள் என்றைக்குமே இந்தியர்கள்ங்கிற உணர்வோட இருக்கும். உங்கள் கன்னடர்கள் தமிழர்கள் உணர்வோட இருக்கிறாங்களா? தமிழனுக்கு தனி தராங்களா? இப்படி ஒரு படம் எடுக்க மாட்டார். ஆனால் தேசிய கொடி அப்படி வச்சுக்குவார், அனுமர் கோயில் கட்டுவார். இதெல்லாம் மக்கள்கிட்ட காமிக்கிற பிம்பங்கள். உண்மையில் நீ சமூகத்துக்கு யார் அப்படின்னா, அர்ஜுன் சொல்லியிருக்காரு, சனாதன தர்மங்கிறது அது ஒரு முக்கியமானது. சனாதன தர்மத்தை எல்லாரும் எதிர்க்கிறாங்க. சனாதன தர்மம் என்ன தெரியுமா இருக்கு? சனாதன தர்மம் தான் அம்மா அப்பாவை பாராட்டுறது, பெற்றவங்களை காலில் விழுந்து வணங்குறது. அப்பா, பெற்றோர்கள் காலில் விழுந்து வணங்குற ஒரு தர்மத்தையா இந்தியா முழுக்க எதிர்க்கிறாங்க, தமிழர்கள் எதிர்க்கிறாங்க. இடதுசாரி சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள் பெற்றோர்கள் காலில் விழுந்து வணங்க சொல்லியிருக்கு ஒரு தர்மம். உடனே பெரியாரிஸ்டுகளாம் பெற்றோர்களை மதிக்காதீங்க, தூக்கி போட்டு அடிங்க, அம்மா அப்பாவை ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்களா? உண்மையிலே சனாதன தர்மம் அதை தான் சொல்லுதா? சனாதன தர்மம் என்ன சொல்லுது? பெத்த அப்பா சொல்றத அப்படியே கேட்க சொல்லுது. எந்த பெத்த அப்பா சொல்றத? பரசுராமன் என் மனைவியை, உங்க அம்மாவை கொல்றான்னு பையன்ட்ட சொல்றாங்க. அதாவது தான் கட்டின மனைவியை கொலை செய் அப்படின்னு தன்னுடைய அம்மாட்ட தன்னுடைய பையன்ட்ட சொல்றாரு. பெத்த தாயை வெட்டி கொன்றான், ஏன்னா அப்பா சொல்லியிருக்காரு. இதுதான் சனாதன தர்மம். ஆணாதிக்கத்தையும் சாதியையும் காப்பாற்றுவதுதான் சனாதனம். நால் வர்ணத்தை காப்பாற்றுவது சனாதனம். பிராமணர்கள் பேசுவதை அப்படியே கேட்கணும், சனாதனம். ஆண்கள் சொல்வதை பெண்கள் கேட்கணும், சனாதனம். ஒரு முனிவர் மனைவியை சந்தேகப்பட்டு சாபமிட்டு கல்லா மாறினா கல்லா மாறிடணும், அகலிக்க. அந்த பெண் எந்த தப்புமே செய்யல. யாரோ ஒருத்தன் மேஜிக் புருஷ மாதிரி அந்த பெண்ணை அனுபவிச்சதுக்கு அந்த பெண் சாபம் அனுபவிக்கணும். இதெல்லாம் அப்படியே ஏத்துக்கணும். புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்டுக்கணும், பிராமணர் சொன்னா மத்த ஜாதிக்காரன் கேட்டுக்கணும். சூத்திரன் படிக்க கூடாதுன்னா சூத்திரன் படிக்க கூடாது. சூத்திரன் தவம் இருக்கக்கூடாது. தவம் இருந்தா தலையை கேட்போம், சமூகன் தலையை கேட்போம். ஏன்? அவன் அறிவு இருக்கு, அவன் சிந்தனை இருக்கு, ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு. பிறப்பால் சூத்திரன். பிராமணர்கள் மட்டும்தான் தவம் இருக்கணும். மற்றவனுக்கு அந்த சக்தி கிடைத்தாலும் அவனை கொலை செஞ்சிடணும். ராமாயணத்தில் இருக்கு சார், நம்ம கற்பனையா சொல்லல. எல்லா வில்வத்தையும் கற்றிருக்கிறான் ஏகலைவன். கட்டவர்களை கேளு. ஏன் நீ வில் விடக்கூடாது? ஏன் நீ பிற்படுத்தப்பட்டவன், நீ சூத்திரன், நீ தாழ்த்தப்பட்டவன், நீ ஒரு கல்லரு, நீ ஒரு அகமுடியரு, நீங்களாம் படிக்க கூடாது, நீங்களாம் நல்ல நிலைக்கு வரக்கூடாது, பிராமணருக்கு மட்டும்தான் எல்லா இதுவும் கிடைக்கணும். இதை சொல்லி இதுதான் சார் சனாதனம். அர்ஜுனுக்கு நன்றி. சனாதனம்னா என்னன்னு மக்களுக்கு கிளாஸ் எடுக்க வச்சிருக்காரு. அதான் நெட்டிசனுங்கெல்லாம் போட்டு கதற விடுறாங்க அர்ஜுனு சும்மா இருக்கலாம். அவங்க படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்தை போய் பார்த்துட்டு இருப்பாங்களே, உங்க படம் ஏதோ ஒரு பொழுது போய் சண்டை இதுன்னு ஓடுன்னு. இந்த நேரம் பார்த்து நீங்க சனாதனத்தை பேசி இருக்கிறவங்க ஃபுல்லா அர்ஜுனை போட்டு கதற விடுறாங்க. சனாதனம் என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு, நாலு வர்ணம் என்றால் என்னவென்று தெரியுமா, மனு தர்மம் என்றால் என்னவென்று தெரியுமா. ஆனா அர்ஜுனுக்கு அதெல்லாம் தெரியாமலாம் இருக்கா. அர்ஜுன் அந்த சங்கி கூட்டத்தில் இருக்கிறவர் தான், சங் பரிவார் கூட்டம் தான் அவர். அது பலமுறை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அவரு. அதனால ஒன்றும் பெரிய எனக்கெல்லாம் ஆச்சரியம் இல்லை. அர்ஜுன் ஒரு பாஜக, ஒரு சங்கியா, சங் பரிவாரா, ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்ல பேசுறது எனக்கு ஆச்சரியம் கிடையாது. அவர் ஆர்எஸ்எஸ் காரர் தான். அர்ஜுன் ஆர்எஸ்எஸ் காரர் தான், அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த நடிகர்கள்லாம் திடீர்னு இப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? திடீர்னு இந்த பாக்கியராஜ், பார்த்திபன்லாம், நாயுடு, அபயான்னாங்க பாத்தீங்களா? சம்பந்தமே இல்லாம ஜாதி பெருமை பேசுறது, இந்த சிவகுமார் மாதிரி ஆட்கள் சம்மந்தம் இல்லாம பேசுறது. காமராஜர் ஆட்சி, காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்கப்பா. அப்பா இப்பதான் தெரியுதா சிவகுமார் சார்? 67க்கு அப்புறம் இப்பதான் தூங்கி எந்திரிச்சிங்களா? 67 இப்போ வரையும் தூங்கிட்டு இருந்தீங்களா? திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியில போய் முன்னாடி சீட்ல போய் உட்காந்துக்கிட்டு கலைஞரை பத்தி சொல்லவா, ஜெயலலிதா பத்தி சொல்லவா, எம்ஜிஆர் யாரு தெரியுமான்னு பேசும்போது தெரியல. நீங்க புகழ்ந்த கலைஞர், எம்ஜிஆர்லாம் 67க்கு அப்புறம் தானே முதலமைச்சர் ஆனாங்க. இப்ப இந்த ஆட்சி போனவனா அறிஞர் அண்ணா காமராஜர் ஆட்சியே தோக்கடிச்சிட்டாங்கன்னு பேசுறீங்க. புரியுதுங்களா? சனாதனத்தை புகழ்கின்ற அர்ஜுன், திராவிட கட்சிகள் பெரிய ஒழுக்கமான மறைமுகமா கேட்கின்ற நடிகர் சிவகுமார், இது எல்லாம் ஒரு லிஸ்ட். புரியுதுங்களா? இவங்க எதுக்கு இப்ப திடீர்னு 67க்கு முன்னாடி காமராஜர் ஆட்சி தோத்துட்டாரு, திடீர்னு சிவகுமாருக்கு ஞானோதயம் வருது? திடீர்னு அசைவம் சாப்பிட்றதுன்னா உடம்பு வீணா போயிருன்னு திடீர்னு பேசுறாரு. இது எல்லாம் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்.
அவங்க டைரக்டா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நல்லா பேச வைக்கிறாங்க பாருங்க. சினிமாக்காரங்களை வச்சு சனாதனத்தை ஆதரிச்சு பேசுறது, பிஜேபி ஆதரிச்சு பேசுறது, இது எல்லாமே நடக்கும். இப்ப பாருங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் ஏற்கனவே திரைப்படங்கள் எல்லாமே அப்படிதான். இப்ப கருப்புன்னு ஒரு படம் சூர்யா, ஜெய் பீம்னு ஒரு முற்போக்கான படம் எடுத்த சூர்யா இப்ப கருப்புன்னு எடுத்து ஓப்பனா ஆன்டி கிறிஸ்டின் படத்தை எடுத்திருக்கிறாரு. மத மாற்றத்துக்கு எதிரான வசனங்கள், கோர்ட்டு பெருசு கிடையாது, கோர்ட்டை விட கடவுளை நம்புன்னு சொல்றது. உழைக்கும் மக்கள் படிக்கணும்னு சொன்னவர் உழைக்கும் மக்கள் படிச்சு முன்னேறதை விட சாமி கும்பிட்டு பிரேயர் பண்ணிட்டு மிளகா அரைச்சிட்டு சாமி ஆடுங்கன்னு படம் எடுக்கிறாரு. அப்ப இதெல்லாம் என்னன்னு பாருங்க. இதற்கும் இந்துத்துவத்துக்கும் பேன் இந்தியா கான்செப்ட், மோடி சினிமா, காந்தாரா, கருப்பு எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. எங்க இருந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் வருது? ஒரு சமூக அரசியலுடைய தாக்கம் தான் சினிமாவில் வெளிப்படுது. சினிமா நடிகர் வாயிலிருந்து அதுதான் வெளிப்படுது. தொடர்ந்து மோடி ஆட்சி, பாஜக ஆட்சி, இங்கேயும் திமுக தோத்திருக்கு, திராவிட ஆட்சி தோத்திருக்கு, அங்க பினராயி விஜயன் தோத்திருக்காங்கன்னா ஒரு ஃபுல் ரைட் விங் கான்செப்ட் இந்தியா முழுக்க வருது. அந்த ரைட் விங் கான்செப்டினுடைய வெளிப்பாடு தான் அர்ஜுன் வந்து இவ்வளவு ஓப்பனா சனாதனத்தை திட்டக்கூடாதுங்கிறாரு. உங்க படத்துக்கும் சனாதனத்துக்கும் என்ன சம்மந்தம்? இப்ப எதுக்கு நீங்க சனாதனத்துக்கு ஆதரவா பேசுறீங்க? உங்களை யாருமே அப்படி பேச இல்லையே, நீங்க எதுக்கு ஆர்எஸ்எஸ் கார மாதிரி இப்ப பேசணும்? புரியுதுங்களா? எல்லா பிரபலங்களும் சினிமா செலிபிரிட்டி எல்லோரையும் ஆர்எஸ்எஸ் ஏஜென்டாக அவங்க மாத்துறாங்க, விளம்பரதாரரா அம்பாசிடரா அவங்க மாத்துறாங்க. எல்லா நடிகரையும் அந்த வேலையை அவங்க செய்ய வைப்பாங்க. அது அர்ஜுன் ஏற்கனவே அவங்க ஆளு தான். அவரை ஒன்றும் பெரிய சொல்லுன்னா சொல்லிடுவார், அவர் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சனாதனத்தை விமர்சிக்க கூடாது, சனாதனம் வாழ்வியல். என்ன வாழ்வியல் அர்ஜுன் அவர்களே? கோவில் கருவறைக்குள்ள ஒரு ஜாதி போகணும், மற்ற ஜாதிக்காரங்க போகக்கூடாதுங்கிறது வாழ்வியலா? ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறது வாழ்வியலா? சூத்திரர் படிக்கக்கூடாது, படிச்சா ஈயத்த காட்சி காதுல ஊத்துங்கிறது வாழ்வியலா? அப்ப இது யாரு? இப்ப இது எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அர்ஜுனுக்கு எதுக்கு இப்படி ஒரு வேலை? இன்னைக்கு சிவகுமார் எதுக்கு இன்னைக்கு டிஎம்கே திராவிட கட்சிகளை விமர்சனம் பண்ணி மறைமுகமா பேசணும்? எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆயிருக்குங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? காமராஜர் ஆட்சியை புகழ்றாரு, காமராஜர் ஆட்சியை புகழ்ந்தா நீங்க ராஜாஜியை புகழணும். ராஜாஜி ஸ்கூலை மூடினாரு, காமராஜர் திறந்தாரு, பெரியார் பாராட்டினாரு. அவரை முதலமைச்சர் ஆக்கும் போது அவரை ஆதரிச்சது அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார். அதையெல்லாம் சேர்த்து பேசுங்க சிவகுமார். காமராஜர் ஆட்சிங்கிறது ராஜாஜிக்கு எதிரான ஆட்சி, திராவிடத்துக்கு எதிரான ஆட்சி கிடையாது, பெரியாருக்கு எதிரான ஆட்சி கிடையாது, அண்ணாக்கு எதிரான ஆட்சி கிடையாது. குணாலா குலக்குழுந்தே அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சது அண்ணா. இதையெல்லாம் சொல்லாம இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ்ட நல்ல ஆட்சியை, புதிய ஆட்சியை ஜென்சி கிட்ஸ் இளம் தலைமுறையினர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு 19 சொல்றது மூலமாக ஏற்கனவே இங்க இருக்க திராவிட எதிர்ப்பை விதைக்கிறீங்க. காமராஜரை ஆதரிக்கிறது மூலமா ராஜாஜியை காப்பாத்துறீங்க, குலக்கல்வி திட்டத்தை காப்பாத்துறீங்க. காமராஜரை ராஜாஜிக்கு எதிராக முன்னிறுத்தினாதான் சரியான அரசியல். ஆனா நீங்க திராவிடத்துக்கு எதிராக முன்னிறுத்துறீங்க. யாரு உங்களை இப்படிலாம் இப்ப பேச சொன்னது? திடீர்னு இந்த கவர்மெண்ட் எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? எந்த கவர்மெண்ட்டையும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, எந்த ஆட்சி. ஆனா யாரோட ஒப்பிடுறது? அப்ப இதெல்லாம் என்ன சொல்லி நடக்குதுன்னு புரியுதுங்களா? இந்துத்துவம், சனாதனம், ராஜாஜி எதிர்ப்பை மட்டுப்படுத்துவது, திராவிட எதிர்ப்பை அதிகப்படுத்துவது. சிவகுமார்லாம் கடந்த 5 வருஷம் எங்க இருந்தார்? என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு? செல்போன் தட்டி விட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு இப்படி பேசுறாரு. அவர் பேச பேச சத்யராஜ் அப்படி கிண்டல் பண்றாரு. அப்ப இவர்கள்லாம் யார் என்பதை நாம சரியா புரிந்து கொள்ளணும். இப்ப எதற்காக சனாதனம்னு? இன்னைக்கு கோவில்ல ஒரு அர்ச்சகர் லஞ்சம் வாங்கியிருக்காரு, ஆதாரத்தோடு பிடிபட்டு இருக்காரு. 4000 ரூபாய் ஜிபேல ஆதாரம் இருக்கு, ஆனா அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. ஆனா மருத்துவமனையில 100 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாரு ஒரு மருத்துவ பணியாளர். அந்த ஸ்ட்ரெச் எல்லாம் தள்ளிட்டு போவாங்கல்ல, அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி. ஒரு பெரிய டாக்டரும் கிடையாது, ஒரு நர்ஸும் கிடையாது. அவர் சாதாரணமா அந்த இவங்களை தள்ளி போறது, அவங்களுக்கு தூக்கிட்டு வர்றது, நோயாளிகளுக்கு அந்த இது தர்றது, அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள். ஆனா கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். ஆனா லஞ்சம் வாங்கிட்டாராம். வாங்கினோட்டு ஒரு 200 ரூபா 300 ரூபா அப்படி கணக்கு வாங்கினாரா, அவருக்கு தண்டனை பணியிட நீக்கம். ஆனா 4000 ரூபாய் உங்க சாமி பக்கத்திலே உன்னை கூட்டி போய் காமிக்கிறேன்னு சொல்லி 4000 ரூபாய் வாங்கியிருக்காரு. அமைச்சரே பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு தண்டனை கிடையாது. இப்படி 4000 ரூபாய் ஒருத்தட்ட வாங்குறாருன்னா ஒரு நாள் வசூலை பாருங்க அந்த ஐயருக்கு, அந்த அர்ச்சகருக்கு திருச்செந்தூர் கோவில்ல. ஆனா அவருக்கு தண்டனை கிடையாது. இதுதான் சனாதனம். பார்ப்பனர்கள் தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு விடுதலை, மற்றவர்கள் தப்பு செய்தால் 2 மடங்கு தண்டனை. இதுதான் மனு தர்மம், இதுதான் சனாதனம். இப்ப அர்ஜுன் அவர்களே, சனாதனம்னா என்னன்னு தெரியுதா? சோ இப்ப சனாதன ஆட்சியை மறைமுகமா கொண்டு வரணுங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். சனாதனத்தை நியாயப்படுத்தி இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் பேசிட்டு இருப்பாங்க. திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்தி சிவகுமார் போன்றவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து பேச சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் சனாதன ஆட்சியை நடத்துவாங்க. அமைச்சர்களே போய் ஐயர் தப்பு செஞ்சா தப்பு இல்லை, ஆனா நாடாரும் வன்னியரும் பறையரும் தப்பு செஞ்சா தப்பு அப்படிங்கிற மைண்ட் செட்டை உருவாக்குவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்தா மக்கள் இந்த மூளை பழகிரும். ஐயர்
தேவர் தப்பு செஞ்சா இப்படி நம்ம மூளையை பழக்க வைக்கிறது, ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துவது. பிராமின் நம்ம விட உயர்ந்தவர், வெள்ளையா இருக்கிறவங்க அழகானவங்க, சனாதனம் சரிதானே, அதுவும் ஒரு வாழ்வியல் தானே, இதையெல்லாம் பழக்கப்படுத்துறாங்க. கருத்தியல் ரீதியா அர்ஜுன் மாதிரி ஆட்கள் பேசிக்கிட்டே இருக்கிறது, சனாதனத்துக்கு எதிரான தத்துவத்தை சிவகுமார் மாதிரி ஆட்களை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, பிராக்டிக்கலா ஐயருக்கு தண்டனை கொடுக்காம காப்பாத்துறது, சூத்திரருக்கு தண்டனை கொடுக்கறது, சூத்திரருக்கும் பஞ்சமருக்கும் தண்டனை கொடுக்கறது. அப்ப மக்கள் இதை பார்க்க பார்க்க அதுக்கு பழகிடுவாங்க, நார்மலைஸ் ஆயிடுவாங்க. இதுதான் அவர்களுடைய திட்டம். இதுக்குதான் இந்த அர்ஜுன் சிவகுமார் எல்லாரும் பலியாகி விலையாகி இன்னைக்கு இப்படி உளறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் மக்களுக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக, சமத்துவத்துக்கு எதிராக பேசுபவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. உண்மையான அரசியலை, பெரியார் அம்பேத்கர் கொண்டு வந்த சமூக நீதி அரசியலை, தத்துவங்களை தொடர்ந்து பேசி உரையாட வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை எடுத்து இயம்பவே இந்த காணொளி. இது போன்ற பல்வேறு சினிமாக்காரர்கள் குறித்த செய்திகள், இதற்கு பின்னால் உள்ள அரசியல், சமூக தாக்கம் போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.